லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன பைசன் படத்துல நீங்க ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. லைக் பாகிஸ்தான் கோச்சுக்கு கோச்சா பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து இட் வாஸ் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா, கர்ணன் டைம்ல நான் அந்த மூவிக்கான ஆடிஷன் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைம்ல நான் செலக்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேற வேற ப்ராஜெக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆ நானும் எதுவும் ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்ணல. வேற ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாரி கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் இயரே நினைக்கிறேன். அரவுண்ட் டிசம்பர்லயே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு கேரக்டருக்கு பண்றீங்களான்னு சொல்லி. ஸோ நான் சொன்னேன் அதே மாரி எனக்கு இருந்த ரிசர்வேஷன்ஸும் சொன்னேன். இந்த மாரி போலீஸ் கேரக்டர் அந்த மாரி நான் நெறைய பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளான கேரக்டர் குடுக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாரி ஐ திங்க் ஜான்வரி, பிப்ரவரி அந்த டைம்ல தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு லாஸ்ட் லெக் ஆஃப் ஷூட் நெனைக்கிறேன். ஓகே. அந்த ஓ! கிளைமாக்ஸ் ஆமா. போர்ஷன் அவங்க ஷூட் பண்ணது. ஸோ அந்த டைம்ல செலக்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகேவா இருந்தது. ஸோ அப்படி போய் பண்ணேன். ரைட் சார். அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஒரு மாரி இருப்பாருன்ட்டு கேள்விப்பட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த வெரி டெடிகேட்டட் ப்ரொஃபஷனலுங்க. இப்போ அவருல்ல நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். டைரக்டர்ஸ் எல்லாமே இப்ப இருக்கிற மேஜர் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் மேல ஒரு நல்ல பேஷன் இருந்தா தான் உங்களால வந்து ஈடுபாடோட ஒர்க் பண்ணவே முடியும். அதுவும் அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிராண்ட் ஸ்கேல். ஆமா. நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து ரொம்ப கரெக்ட். வாஸ்ட். ஜப்பான் மாரி வந்து இங்க நம்ம சென்னையிலயே வந்து ஒரு காலேஜ்ல வந்து அந்த என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. பட் கண்டிப்பா பிட்வீன் ஒரு 300 டூ 500 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. எல்லாமே டெக்னீஷியன்ஸ், க்ரூ, காஸ்ட் எல்லாம் பார்த்தாலே. ஸோ அந்த டைம்ல வெயிலும் பயங்கர ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அத்தன பேர வந்து மேனேஜ் பண்ணி ஷூட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்க. ஸோ ஒரு ஆள வந்து கீழ அத்தன பேர் அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு அதுக்கு மேல பார்த்து மேனேஜ் பண்ணி இருக்கிறது வந்து அவங்களுக்குமே வந்து கண்டிப்பா அது ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கும். ஸோ நம்ம வெளியில வந்து அவங்க கோவப்படுறாங்க, செய்றாங்கன்னா, அது எல்லாமே வந்து அந்த ப்ரெஷர்ல இருந்து வர்றது தான். அவங்களுக்கான ஒர்க் பட் கரெக்ட்டா எண்ட் ஆஃப் நடக்கும். த டே அவ்ளோ இப்ப எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. வெயில்ல அவ்ளோ நேரம் நின்னு ஷூட் பண்ணி. ஏன்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் கிடைக்காது. ஸோ எனக்கு ஐ வாஸ் ஓகே. பட் ஸ்டில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம இருக்கணும்னா நின்னு தான் ஆகணும். ஸோ பயங்கர வெயிலு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் அதுக்கான ஒரு பலன் வந்து இப்ப நமக்கு அது படம் சக்சஸ் ஆயி நல்லா எல்லா 4 பேர் பாராட்டும்போது, தெரியும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன்ங்கிறது தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ தட் வே ஐ அம் வெரி ஹேப்பி வித் த ரிசல்ட். எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்.